காய்ஸ், மைன்கிராஃப்டில் உள்ள ஹீரோ பிரெயின்னா யார்? அவன் ஏன் மைன்கிராஃப்டில் வந்து நம்மளை யாரும் பார்த்தாங்கன்னா ஏன் அடிக்க வரான்? இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த ஸ்டோரி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இதாக தான் இருப்பீங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ பிரெயின்னா ஸ்டீவ் தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டீவோட அம்மா வந்து நல்லா வளர்க்குறாங்க ஸ்டீவை. அதுக்கடுத்து வந்து ஸ்டீவ் வந்து மீன் பிடிச்சிட்டு வரான். மீன் பிடிச்சிட்டு வரும்போது அவங்களோட அம்மா வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அவங்களோட வீடு வந்து எரிஞ்சு போயிடுச்சு, அவங்களும் செத்துட்டாங்க. அதனால் வந்து ஸ்டீவ் வந்து இந்த மாதிரி எரிஞ்சு போயிடுச்சு, இந்த மாதிரி வில்லேஜர்ஸ் கிட்டலாம் கேட்டு போயிட்டான். அதுக்கடுத்து வில்லேஜர்ஸ் வந்து ஸ்டீவை கண்டுக்கவே இல்லை. அதுக்கடுத்து போக ஸ்டீவும் ஹைட் ஆகிட்டே இருக்கான், அவனுக்கும் ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து திடீர்னு சடனாக வந்து அவனுக்கு ரொம்ப கோவமாக ஆரம்பிக்கிறான். ரொம்ப கோவமாகி அதுக்கடுத்து வந்து அவனோட அவனோட 2 கண்ணுமே வந்து ஒயிட் கலர்லேயே ஆயிடுச்சு. அப்போ தான் அவனை வந்து ஹீரோ பிரெயின் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து தான் இந்த உலகத்தை அழிக்க போகிறான்னு ஒரு முடிவில் வந்து அவன் இருந்துக்கிட்டு இருக்கான். இதுதான் ஒரு ஹீரோ பிரெயினோட ஸ்டோரி. காய்ஸ், மைன்கிராஃப்டில் உள்ள ஹீரோ பிரெயின்னா யார்? அவன் ஏன் மைன்கிராஃப்டில் வந்து நம்மளை யாரும் பார்த்தாங்கன்னா ஏன் அடிக்க வரான்? இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த ஸ்டோரி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இதாக தான் இருப்பீங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ பிரெயின்னா ஸ்டீவ் தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டீவோட அம்மா வந்து நல்லா வளர்க்குறாங்க ஸ்டீவை. அதுக்கடுத்து வந்து ஸ்டீவ் வந்து மீன் பிடிச்சிட்டு வரான். மீன் பிடிச்சிட்டு வரும்போது அவங்களோட அம்மா வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அவங்களோட வீடு வந்து எரிஞ்சு போயிடுச்சு, அவங்களும் செத்துட்டாங்க. அதனால் வந்து ஸ்டீவ் வந்து இந்த மாதிரி எரிஞ்சு போயிடுச்சு, இந்த மாதிரி வில்லேஜர்ஸ் கிட்டலாம் கேட்டு போயிட்டான். அதுக்கடுத்து வில்லேஜர்ஸ் வந்து ஸ்டீவை கண்டுக்கவே இல்லை. அதுக்கடுத்து போக ஸ்டீவும் ஹைட் ஆகிட்டே இருக்கான், அவனுக்கும் ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து திடீர்னு சடனாக வந்து அவனுக்கு ரொம்ப கோவமாக ஆரம்பிக்கிறான். ரொம்ப கோவமாகி அதுக்கடுத்து வந்து அவனோட அவனோட 2 கண்ணுமே வந்து ஒயிட் கலர்லேயே ஆயிடுச்சு. அப்போ தான் அவனை வந்து ஹீரோ பிரெயின் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து தான் இந்த உலகத்தை அழிக்க போகிறான்னு ஒரு முடிவில் வந்து அவன் இருந்துக்கிட்டு இருக்கான். இதுதான் ஒரு ஹீரோ பிரெயினோட ஸ்டோரி. காய்ஸ், மைன்கிராஃப்டில் உள்ள ஹீரோ பிரெயின்னா யார்? அவன் ஏன் மைன்கிராஃப்டில் வந்து நம்மளை யாரும் பார்த்தாங்கன்னா ஏன் அடிக்க வரான்? இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த ஸ்டோரி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இதாக தான் இருப்பீங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ பிரெயின்னா ஸ்டீவ் தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டீவோட அம்மா வந்து நல்லா வளர்க்குறாங்க ஸ்டீவை. அதுக்கடுத்து வந்து ஸ்டீவ் வந்து மீன் பிடிச்சிட்டு வரான். மீன் பிடிச்சிட்டு வரும்போது அவங்களோட அம்மா வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அவங்களோட வீடு வந்து